கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் முன்பாக இந்த வருடத்தினுடைய முதல் செய்தியாக கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த ஆமேன் கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த வசனம் சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? காற்றையும், இவ்வளவுதான் சத்தமா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் ஆமேன் வாய்க்க ஆமேன் என்ன பண்ணும்? நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளையே, நாம் காணாதவைகளை கர்த்தர் இந்த தேசத்திலே நமக்கு தரப்போகிறார். ரமேன் சொல்லுங்களேன். இந்த 2025 நீங்கள் கண்டிராத ஆசீர்வாதத்தை காணும்படி செய்வார். ஆமென். நீ கண்டிராத நன்மையை இந்த வருடத்திலே காண்பாய். பிள்ளைகள் ஆமென் என்று அதை ரிசீவ் பண்ணிக்கங்க. ஆமென். நீ கண்டிராத மார்க் பிள்ளைகளுடைய படிப்பிலே காண்பீர்கள். ஆமென். பிள்ளைங்க சொல்லலையே ஆமென், ஹல்லேலூயா. கண்டிராத ஸ்கோர் கர்த்தர் தரப்போகிறார். நீ கண்டிராத பிளஸிங் கர்த்தர் இந்த வருஷத்தை தரப்போகிறார். கண்டிராத ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்குள்ளே தரப்போகிறார். கண்டிராத மக்கள் திரளாய் அலையாய் வந்து ஆமென் கூட்டம் கூட்டமாய் வந்து அமரப் போகிறார்கள். கண்டிராத பொருளாதாரத்தை தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆமென் காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசட்டும். ஆமென். நீங்கள் இதுவரை கண்டிராத சுகத்தை உங்களுக்கு இந்த வருடத்திலே தரப்போகிறார். ஆமென். நீங்கள் இந்த கண்டிராத பொருளாதாரத்தின் பிளஸிங் இந்த வருஷத்தில் பார்க்க போகிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை, ஏன் என் வியாபாரத்தில் நஷ்டம், ஏன் என் பொருளாதாரத்தில் நஷ்டம், ஏன் என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை என்று கேள்வி கேட்டீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கண்டிராதவைகளை இந்த வருடத்திலே காண்பாய். ஓ, இவ்வளவுதான் சத்தமா? குழந்தைங்க சத்தம் வரல. ஓ ரபா ஷகதியான் துடபா உடபா. நீ கண்டிராத பொருளாதாரத்தை, மெட்டீரியல் பிளஸிங்கை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இடமில்லாதவர்கள் இடத்தை வாங்குவீர்கள். எத்தனை பேர் வேணும் இடம்? எத்தனை பேருக்கு வேணுங்கிறீங்க? இடம் வேண்டாங்கிறீங்க. பிள்ளைங்க கையோ, ஆமா இடம் வேண்டாமா, இருக்கிற இடம் போதுமா? அது கால் நீட்டம் கூட பத்தாதே. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே கண்டிராத இடம். ஆமென். பைபிள் அப்படிதான் சொல்லுது. கண்டிராத தேசத்தை ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கும் இடத்துக்கு போ என்றார். ஓ, இருக்கீங்களா? ரிசீவ் பண்ணுங்க. ஆஹா ஹா ஹா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த சுகத்தை விரும்புங்க. ஆமென். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார், சுகத்தை விரும்புகிறார். ஒரு கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவர் விரும்புகிறார். நீ பலத்தை விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார், நன்மையை விரும்புகிறார். எத்தனை பேர் நன்மையை விரும்புறீங்க? ஆமாவா இல்லையா? யாராவது வியாதி விரும்புவீங்களா? நான் வியாதியாவே இருக்கணும் விரும்புவீங்களா? சொல்லுங்களா பிரதர். உங்க கையை ஆமா, ஹல்லேலூயா. வியாதி விரும்புவியா? கிடையாதுங்க. வியாதி விரும்ப மாட்டோம், சுகத்தை விரும்புவோம். ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது. கையை உயர்த்தி ஆமென். ஆத்துமா எப்படி வாழ்ந்துட்டு இருக்குதோ, அந்த ஆத்துமா ஜபத்தில வேதத்தில வாசிப்பு ஆராதிக்கும் போது வாழ்வதை போல நீ சரீரத்தில் வாழ்வ, உன் பிள்ளை வாழும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு போன வருஷம் இல்ல. ஆமாவா இல்லையா? ஐயா கிட்னில எனக்கு சரியா ஃபங்க்ஷன் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னைக்கு சொல்றேன், இந்த புது வருஷம் அந்த கிட்னில அந்த ப்ராப்ளமே இருக்காது. நீ காற்றை காணல சொல்லு, ஆமென். மழையை நீ காணல, ஆனா காணாதத நீ பெற்றுக்கொள்ள போற. கண்டிராத நன்மையை பெற்றுக்கொள்ள போற. பெற்றுக்கொள். ரிசீவ் 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 ரிசீவ். ஓ ரபா பா 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 ரிபன பௌட கமனம் துடபா ரிபன பௌட கமனம் துடபல பலபல பௌட. கண்டிராத நன்மை, கண்டிராத பிளஸிங், கண்டிராத பிளஸிங். உச்சகட்ட ஒரு ஆசீர்வாதம், உயர்ந்த மட்டத்தின் ஒரு ஆசீர்வாதம். ஓ ஜீசஸ். பிரதர், கண்டிராத போனம். ஆமென். ஒரு பிரதர் சொல்றாரு, ஆமென். நேற்று என்கிட்ட சொல்லும்போது பேசும்போது அவர் சொல்றாரு, ஐயா என் ஓனர் என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துட்டாரு, அது என்னங்கிறாரு. ஹலோ இருக்கீங்களா? 1 லட்சம் கையில கொடுத்து என்னங்கிறாரா? அந்த பிரதர் சொன்னாரா, அது கையில அந்த 1 லட்சம் ரூபாய் கட்ட வாங்கிட்டு நடுங்கிறாரு. என்னன்னு கேட்டா, நான் 1 லட்சத்து என்னன்னு இல்லைங்க. ஹலோ இருக்கீங்களாங்கிறேன். 1 லட்சத்து என்னன்னு இல்லைங்க. நான் 1 லட்சம் என்னன்னு இல்லை. அப்ப அவர் ஓனர் சொன்னாரா, இன்னிலிருந்து லட்சம் எண்ணு வேணும் சார். உலகம் சொல்லுது
கர்த்தருடைய பிள்ளைய பார்த்து நீங்க 1 லட்சம் நீங்க எண்ணி இருக்க மாட்டீங்க, இதை எண்ணுங்கிறாரா. பாருங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஒரு கிளிப் அடிச்சிருங்க ஆண்டவரே. இவங்களை எல்லாம் பார்த்தா ஸ்னாப் ஒன்று பண்ணுங்க. 1 லட்சம் எண்ணுனதே இல்லை சகோதரங்க, 1 லட்சத்தை கொடுக்கிறாரு. சார் 1 லட்சத்தை கண்ணில சம்பளத்தை வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு 20,000 ரூபாய்க்கு மேல நான் எண்ணுனது இல்லை சார். அவர் சொல்லும் போது எனக்கு அழுகச்சியே வந்துருச்சு. ரொம்ப நம்ம பிரதர் தான், நம்ம சபை விசுவாசி தான் அவரு. அவர் சொல்றாரு, ஐயா நான் 20,000க்கு மேல எண்ணுனதே இல்லை. அவர் சொல்றாரு, என் ஓனர் என்ன நம்பி 1 லட்சத்தை கையில கொடுத்தாரு. கையை உயர்த்தி 1 லட்சத்தை கையில கொடுத்தாரு. கிடைக்கிற ஆமா வருமானத்தை நீ 500 ரூபாய் 100 தடவை எண்ணிருப்ப. நீ கர்த்தர் சொல்றாரு, இந்த வருமானத்தை நீ பெருக்கிறது ஆண்டா இருக்க போகுது. யார் சொல்றீங்களோ உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்குங்கிறாரு. வருமானத்தை பெருக்க பண்ணுவேங்கிறாரு. ஆண்டவரே எனக்கு கொடுத்துருங்க. இவங்க கையை உயர்த்த மாட்டேங்கிறாங்க. 20,000க்கு மேல எண்ணாதவங்க கையில 1 லட்சத்தை கொடுக்கிறாருன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், எண்ணிக்கைக்கு அடங்காத ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உனக்கு பிள்ளை இல்லை தானே? ஆமா இல்ல ஆண்டவரே. ஓ நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், எல்லாமே கொடுத்துட்டீங்க, பிள்ளை இல்ல. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னாரு, காண்கிற தேசம் அதை விடு, நீ கண்டிராத தேசத்துக்கு போ, நான் காண்பிக்கும் தேசம். அப்ப பாருங்க கனெக்ட் பண்றாரு. எப்படி கனெக்ட் பண்றானா, நீ காண மாட்டாய். எவன் சொன்னானோ நீ இனிமேல நான் காண மாட்டாய். இப்ப சொல்லு, நான் கண்டவர் என்னை கண்டுட்டாரு. என்னை கண்டவர் என்னை கற்பத்திலே உருவாகும் முன்னே கண்டுவிட்டார். அப்பா சொல்றாரு, உன்னை கருவில உருவாகும் போதே கண்ட என்றால். ஆமே ஆமே. நேற்று முழுவதும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கூட பேசிட்டே இருக்காரு. எப்படி பேசினார் தெரியுமா? ஆமே. மனுஷனுடைய கண்கள் காணாமல், ஆமே, காதுகளில் கேட்காததும், ஆமே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, ஆமே, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றதும் நான் உனக்காக ஆயத்தம். எனக்காக மேடை ஆயத்தம், எனக்காக வீடுகள் ஆயத்தம், எனக்காக சபைகள் ஆயத்தம், என்னுடைய ஊழியத்திற்கு சபை ஆயத்தம், என் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. கண்டிராத நட்சத்திரம். இதுவரைக்கு நட்சத்திரம், ஆமே, பைபிள் சொல்லுகிறது நட்சத்திரம். ஏன் ஆபிரகாம் கண்டான் நட்சத்திரம் தெரியுங்களா? அந்த நட்சத்திரத்தை தான் கொண்டு வந்தார் இயேசு பிறக்கும் போது. இதுவரை கண்டிராத நட்சத்திரம் இன்னைக்கு தோன்றிருச்சு. வான சாஸ்திரிகள் பல நட்சத்திரத்தை கண்டாங்க, ஆனா டிஃபரெண்டான ஒரு நட்சத்திரம். என்னங்க நட்சத்திரம் ஒரு நட்சத்திரமா இருக்குது. டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரமா இருக்கும். அது குளிர்காலத்துல பாருங்க. ஆமா, நட்சத்திரம் பலது இருக்கும், ஆனா ஒரு நட்சத்திரம் தனியா தெரியும். என் அப்பா இருக்கிற இடத்தை கூட்டிட்டு போறதுக்கு அந்த நட்சத்திரம் என்ன கூட்டிட்டு போகும்னா, வெளிப்பாடு வாங்கிக்க. அந்த நட்சத்திரத்தை ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததி என்னன்னு வானத்தை பாரு. நட்சத்திரத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ரிசீவ் பண்ணிக்க. ஆமா, ஸ்டார் ஸ்டார் ஸ்டார். ஓ ஓ ஓ, எத்தனையோ நட்சத்திரத்தை ஆபிரகாம் பார்த்திருப்பான். இப்ப சொல்றாரு, அவன் பலமுறை இரவு நேரத்தில் படுத்து உறங்கும் போது அப்படி வானத்தை பார்த்தவன் சொல்லியிருப்பான், ஐயா இப்படி எல்லாம் அழகா நட்சத்திரங்களை வச்சிருக்கீங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்க இருளா இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அப்ப நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், அப்ப நீ கால் வைக்கிறதெல்லாம் உனக்கு தருவேன், நீ எந்த எல்லைக்கு போற அந்த எல்லை வரைக்கும் நான் வருவேன். புரிஞ்சுங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன். நீ புரிஞ்சுட்டீங்கன்னா அதை ரிசீவ் பண்ணிக்குங்க. நீ எந்த எல்லை வரைக்கும் போறீங்களோ, ஈரோட பட்டணத்தை எல்லை எந்த எல்லை வேணுங்க சொல்லுங்க. ஆமே, ஒரு இடம் வாங்கணும்னு ஒருத்தர் சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு புரோக்கர்ட்ட போய் இடம் வாங்கணும் இப்ப சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சீக்கிரமா பதில் கொடுங்க. ஒரு புரோக்கர்ட்ட இடம் வாங்கணும்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் சொல்லுங்க. என்ன இப்ப ஒரு உட்கார்ந்துருக்கீங்க? எந்த ஏரியா வேணும்? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் சிட்டிக்கு வெளியே பாருங்க. எப்படி சொல்ல? எப்படி நமக்கு சிட்டிக்கு வெளியே பாருங்க, எனக்கு உள்ள சதுரடி ரொம்ப அதிகமா இருக்கும். எனக்கு இந்த சூரம்பட்டி எனக்கு வேணும் அப்படின்னா 20,000 ரூபாய் சதுரடிமா. கையை உயர்த்தி, சார் ஒரு புரோக்கர்கிட்ட ஒரு மீடியேட்டர் இடம் வேணும்னா அவுட்டர்ல பாருங்க, கொஞ்சம் அவுட்டர்ல தனியா அப்படிப்பட்ட இடம் தான் கொஞ்சம் சீப்பா இருக்கும். நான் பைபிள் ஆபிரகாம் அப்படி சொல்ல, அவுட்டர்ல போன்னு சொல்ல, நீ எந்த இடத்துல கால் வைக்கிற அது உனக்கு தான், அது உனக்கு தான். இந்த வருஷம் யார் யாருக்கோ வாங்குறாங்க. சபையை பார்த்து, சபையே வா வா வா, யாருக்கு வேணுமோ வாங்கிக்க, கையை தட்டி. எந்த எல்லையை நீ கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிற?
2025 prophesy. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே, உன் வாக்கை நம்பி வந்திருக்கிறோம். பிள்ளைங்க இப்ப சொல்லுவீங்க, என்னுடைய ரேங்க் எத்தனை? 12, 10ல இருந்து 12க்கு போயிட்டேன். இப்ப இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே எனக்கு இன்னர் கொஸ்டின் வந்தாலும் சரி, அவுட்ல கொஸ்டின் வந்தாலும் சரி, எனக்கு கொஸ்டின் மேட்டரே இல்ல, எடுக்கிற ஆளு மேட்டர் இல்ல, சொல்ற ஆளு என் கூட இருக்கீங்க. அவன் அவுட்டர்லயே இருக்கட்டும், என் லிமிட்டுக்கு மேல அவன் எக்ஸாம் எழுதுவேன். சொல்ல நீங்க ஒரு மதிப்பு பண்ணி இருப்பீங்க, இவ்வளவுதான் இந்த மார்க். எனக்கு தமிழ் வராது, இங்கிலீஷ் வராது, மேக்ஸ் வராது, வராதுன்னு எங்க உட்கார்ந்து இருக்கியோ, காமர்ஸ் அது வரவே வராது, பயம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு கத்த சொல்ற, தெரியாதத கண்டிராதத வாங்கிக்க. சார் 1 லட்சம் ரூபாய் எண்ணுங்க போது அவர் பதறாரு, எனக்கு தெரியலன்னு. இன்னைக்கு சொல்றேன், அப்படி ஒரு மாசம் அப்படி கொடுத்துட்டாருன்னா, எண்ணிக்கை கடங்காத நன்மை, எண்ணிக்கை கடங்காத நன்மையை தருகிற தேவனுக்கு பார்த்து, இவ்வளவுதான் சத்தமா? ஓ, மணலத்தனையை பார்த்து அவர் சொன்னாரு, ஓ ஓ ஓ ஆண்டவர் விஷன் கொடுக்கிறார், வானத்தை பாரு, பூமியை பாரு. ஹலோ, மனுஷன் என்ன செய்யறான்? வானத்தை எப்ப பார்ப்பான்னா, சாகும்போது பார்ப்பான், எல்லாம் போயிருச்சேம்மா. மண்ணை எப்ப பார்ப்பான்? சாகும்போது தான் பார்ப்பான். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ இருக்கும்போது வானத்தை பாரு, மனுஷனை பார்க்காத, மனுஷனை பார்க்காத. உன் சைட்டை மாத்து, உன் விஷனை மாத்து, உன் லெவலை மாத்து. நீ பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்தீங்கன்னா உனக்கு லோத்து தான் தெரியும். நீ பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா தெரியாம கருவு உருவாக்காத சாரா தான் தெரியும். சாராவை பார்க்காத, சாரா உருவாக்குன நினைப்பாரு. நான் வானத்தை ஒண்ணு உண்டாக்கினவன், பூமியை பார்க்கறியா? இந்த எதுக்கு பூமியை பார்க்க சொன்னாரு? இப்ப வெளிப்பாடு ஆண்டவர் பேசுறார். மண்ணான மனுஷன், மண்ணில உருவாக்கப்பட்டவன் ஆதாமை பார்த்தார். கையை உயர்த்து. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, நீதிமான்களை ஆகாயத்தின் நட்சத்திரங்களை போல. தானியேல போடுங்க, விண்மீனை பாரு, ஆகாயத்தின் நட்சத்திரம். நீ நீதிமான்னா ஆகாயத்தின் நட்சத்திரத்தை பாரு. இப்படி உன் சந்ததி, உன் வம்சம் இனி சபிக்கப்பட்ட வம்சம் அல்ல. ஓ, ரீப்பன பவுட கமனம் தொடபன பவுட கமனா. ஆகாயத்தில பார்க்கிற விண்மீனை பார்க்கும்போது, ஆகாயத்தில் உள்ள விண்மீன்கள் எல்லாம் உன் சந்ததியாய் மாறும். ஓ லார்ட், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னுடைய சந்ததியாய் மாறும் என்று சொல்லுகிறாரே, எவ்வளவு நல்ல தேவன். பூமியை பார்க்கும்போது, ஒரு ஆதாமை உருவாக்கினதே இந்த மண்ணினால் அல்லவா? கையை உயர்த்தி ஹல்லேலூயா. மண்ணான மனுஷன் என்பதை நீ மறந்து விடாதே. மண்ணை ஆண்டவர் பார்க்கும்போது சொல்றார், நீ மண்ணு என்பதை. ஆனா ஆண்டவருடைய பார்வை இது எதற்கு பூமியை பார்க்க சொன்னார்னா, பூமியின் தூள் எதுக்கு பார்க்க சொன்னார்னா, இந்த தூள்ல இருந்து ஆதாம் உருவானா. ஹல்லேலூயா. அந்த ஆதாமை உருவாக்கினவர் உனக்கு நான் உருவாக்குவேன். இல்லை நீ பார்க்காத, இல்லாமை இயலாமையிலே. ஆமே. கையை உயர்த்தி உரலே சொல்லுங்களேன். ஓ, கைகளை உயர்த்தி. இவ்வளவுதான் சத்தமா? ஓ ஜீசஸ், என் இயலாமையில் நீ செயல்படுவி. சொல்லுங்க, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். செந்தனோடு, என் இயலாமையில் நீ செயல்படுவி. ஹம்மிங் பண்ணுங்க. உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சொல்லுங்க, சர்வஞானியே மயாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே மயாராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர்.
சர்வஞானியே உம்மை தேவன் பாருங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இது யார் சொல்றா தெரியுங்களா? ஹலோ, பாட்டை பாடிட்டீங்க, இது யார் சொன்னா தெரியுங்களா? அது வந்து நீங்களே சொல்லுங்கிறீங்களா? நீங்க ஆவியான உங்களோட பேசட்டும். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் என்று சொன்னது யார் தெரியுமா? பிள்ளைகளை இழந்தவன், சொத்தெல்லாம் இழந்தவன், குடும்பத்தை என் மனைவியை விட்டு போனவன், அவமானத்தை சந்திக்க முடியாம தன் நண்பர்களிடத்துல எல்லா தூஷணமும் கேவலமான வார்த்தை, கையில இருக்கிற வருமானம் அடுத்த நேரத்துக்கு சாப்பாடுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அடுத்த பிள்ளை எனக்கு என் கூட இருப்பான், நாளைக்கு இந்த நிலத்தை எல்லாம் திரும்பி மீட்டு தருவான். வெளிப்பக்கம் போராட்டம், இழப்பு, வேலைக்காரெல்லாம் செத்து போயிட்டாங்க. கைவர்த்து வேலைக்காரெல்லாம் செத்துட்டாங்கய்யா, இடமெல்லாம் அழிச்சு போட்டாங்க. என் பிள்ளையின் சொத்தா வச்சிருந்த அந்த பிள்ளையும் அழிஞ்சிருச்சு. கூட இருந்த மனைவியும் மென்டல் டார்ச்சர் பண்றான். சாகு சாகு சாகுங்கிற டார்ச்சர் மனைவி மூலமா வருகிறது. செத்து போ, நீ எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற? நீங்க ஆண்டவனோட பேசிட்டு அப்படிப்பட்ட கண்டிஷன்ல தான் யோபு இந்த வார்த்தையை சொன்னான். என் தேவனை கிரகிக்க முடியாத, இவ்வளவுதான். உங்க வாயில வரலையே, நான் நினைச்சு பார்க்கல, அவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறது. தங்கச்சி, ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுறார், அம்மா உன்னோட பேசுறார். எல்லாம் இழந்த யோபுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு அந்த மண்ணான உடம்புல ஒரு பக்கம் சிரட்டை எடுத்து சாம்பல்ல தான் உட்கார்ந்தான். உட்கார்ந்த இடம் சாம்பலா இருக்கலாம், ஆனா நம்புறது தேவனை. நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை நான் உபத்திரவத்திலும் என் கண்கள் அவரை காணும். அடுத்தவன் கண் அல்ல, என் கண்ணு, சொந்த கண்ணு. என் தோல் அழுகி போட்டோம், என் உடலுடைய உறுப்புகள் அழுகட்டும், என் நம்பிக்கை அழியாது, என் நம்பிக்கை அழுகி போகாது. நீ இருக்கிற இடம் சாம்பலா இருக்கலாம், அங்க வீடே இல்லாம இருக்கலாம், பக்கத்துல நேசிக்க யார் இல்லாம இருக்கலாம், புசிக்கிறதுக்கு கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, யோப அவனுக்குள்ள என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட யோபு சொல்றாரு, கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை. சாம்பலும் கையில சட்டை தான் அவனுக்கு. நல்ல ட்ரெஸ், கிறிஸ்துமஸுக்கு கூட நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, நியூ இயருக்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, நீங்க இன்னைக்கே நல்ல அழகான ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஆனா யோபுக்கு ட்ரெஸ் சாம்பல் தான். அவன் நிர்வாணமா உட்கார்ந்து இருக்கிறான், பக்கத்துல யாருமே இல்லை. நான் நிர்வாணி, என் கையில ஒண்ணுமே இல்லை, இல்ல சீரோல நிக்கிறேன், சரட்டை மட்டும் தான் என் கையில இருக்குது. அவனை பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த மண்ணை அழிஞ்சு போலாம், என் ஆத்துமா என் அப்பாவை நோக்கி இருக்கு. அவனை பார்த்து தான் கத்த சொன்னாரு, அவனை பார்த்து தான் கத்த சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நீ ரெண்டத்தனையான பலனை நீ அடைவேன், நீ முன்னிலைமை பார்க்கலாம். யோபனுடைய பின்னிலைமை 2024 நிலைமை வேற, 2025 நிலைமை வேற. ஆமாங்கிறவங்க மட்டும், ஐயா போன மாசம் வரைக்கும் ஏன் எப்பவுமே 20,000 தான் என்ன இந்த நிலைமை நீங்க மாத்த போறாரு. போன எக்ஸாம் எக்ஸாம் வரைக்கும் நான் வாங்கின மார்க் வேற, போன செமஸ்டர் எக்ஸாம் மார்க் வாங்கினது வேற, போன மாசத்துல வாங்கின மார்க் இந்த அடுத்த மாசத்துக்கு இல்ல, அந்த செமஸ்டர் நான் மறந்துடுவேன். இப்ப சொல்ற நிலைமையை யார கை தட்டுறாங்களோ, அப்பாட்ட வேணும்னு விரும்புறாங்களோ, அவங்களுக்கு இன்னைக்கு என் டர்னிங் பாயிண்ட் 25 ஆண்டவர் டர்னிங் பாயிண்ட். பிரதர், அந்த காலை நீங்க கீழே போகும்போது சுகமா இருக்கும், உங்க கை சுகமா இருக்கும். ஏன்னா ஸ்டேட்டஸ் இருக்கீங்களா? எனக்குள்ள பாடியில் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. 21 நாள் ஃபாஸ்டிங்ல என் பாடியில் என்ன ப்ராப்ளம் இருக்குமோ,
ஏன் இப்படி உடம்பு ஒரு மாதிரி கிடினஸாகவே இருக்குது, ஒரு மாதிரி ட்ரௌசியாகவே இருக்கும், டே போயிட்டே இருப்பேன், தலை சுற்றுற மாதிரியே இருக்கும். நான் காமிச்சிக்க மாட்டேன். அம்மா இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம நல்லா இருந்தால் தான் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்கன்ட்டு நான் அதை அப்படி காமிக்காம உபவாசத்தை விடவே இல்லை. கர்த்தருடைய கிருபையினால 21 நாள் உபவாசத்தை ஸ்ட்ராங்காக, ஒரு பக்கம் பிசாசு ஒரு பக்கம் சரீரம் ரெண்டும் போட்டு போராடும். சரி, எதுக்கு உபவாசத்தை முடிச்சு அடுத்த 2 நாளில் ஆமேன் என்ன செய்யலாம், ஆமேன் ஆஃப்டர் சுகர், ஆமேன் ஆமேன் சாப்பிடுவோம், ஆமேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்கில், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டையும் பார்த்தேன்னா சரி எல்லாம் ஃபுல் பாடி செக்அப் பண்ணியாச்சு. உள்ள எல்லாம் பிளட்டை மட்டும் தான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பிரதர் அத்தனை பிளட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் பயந்துட்டே போனேன். ரிசல்ட்டாக நீங்கள் நேரில் வாங்கன்ட்டார். ஒன்றும் சொல்லிட்டாரு இல்லை நார்மல் தான், இருந்தாலும் ஒரு கருக்குங்குது. அந்த ரிசல்ட்டுக்காக நான் போய் உட்காந்துருக்கிறேன். ஈரோடு எமர்ஜென்சியில் போய் உட்காந்துருக்கிறேன். அல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஏன்னா நான் புது வருஷத்துக்கு போகிறேன், சந்தோஷமாக உள்ளே போகணும். என்னுடைய ஏதாவது டிசீஸ், ஏதாவது சுகரு, எனக்கு எல்லாருமே பயந்துட்டு இருந்தது அதுதான். எனக்கு கண்டதையும் சாப்பிட்றேன், எங்கே கொலஸ்ட்ரால் இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பிள்ளைங்க அம்மா எல்லாம் நினச்சிது. உண்மையாக சொல்கிறேன், ரிப்போர்ட் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் வேணால் மாற்றாத குரூப்பில் அனுப்புகிறேன். அவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, பாஸ்டர் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் அப்படின்னாரு. என்ன ரிப்போர்ட்டில் சொல்லுங்க தான் வாயில. உடனே சொன்னார், எல்லாமே நார்மலாக இருக்கு பாஸ்டர், கொலஸ்ட்ரால், எலக்ட்ரோ, அது இது ஹீமோகுளோபின் என்னெல்லாம் மனுஷனுக்கு இந்த பாடியில் சுகரு ப்ரெஷரு அத்தனையும் செக் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நான் அம்மாட்ட கூப்பிட்டு சொல்ல நேராக வீட்டுக்கு வந்தேன். இந்த ரிப்போர்ட்டு காட்டுறதுக்கு முன்னாடி, அம்மா ஆண்டவர் எனக்கு நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, ஆனால் பிரச்சனை இருக்க மாட்டேங்குது அப்படின்னோடனே கையில் கொடுத்தோடனே அவங்க கிடுக்கிடுன்னு பார்க்குறாங்க. எதெல்லாம் நார்மல் அப்நார்மல் எல்லாம் பார்த்துட்டே இருந்தால் எல்லாமே நார்மல் நார்மல் நார்மல். கடைசி பேஜ், இதுக்கு மேலே இல்லை, இதுக்கு மேலே பேஜ் இல்லை. அவங்க கேட்ட கேள்வி, ஏங்க நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நார்மல்லே வருது. கையை உயர்த்தி ஒரு வேலையில சொல்லுங்க. எங்க உங்களை ஓபன் பண்ணி பார்த்து நான் நினைச்சேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் லாக் ஆயிருப்பீங்க, ஒன்னா கொலஸ்ட்ரால் இல்ல ஏதாவது ஒரு பக்கம் பிரஷர் கிசர் ஏதாவது ஏறி இருக்கு. என்னங்க கையை தட்டி ஒரு வேலையிலே சொல்லுங்களேன், கையால உயர்த்தி ஒரு வேலையிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆவியானவர்களோட பேசுகிறார். ஆமே, ஹalleluya ஹalleluya. கர்த்தர் பெரியவர், உன் நிலைமையை மாற்றுகிற தேவன். நான் சொல்றேன், நேத்து பிரதர் ஹலோ 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 நேத்து பார்த்த சுகர் லெவல் வேற. நீங்க போய் செக் பண்ணுங்க, நீங்க போய் செக் பண்ணுங்க. நேத்து பிரஷர் செக் பண்ண, நேத்து நார்மல் தான். பழைய வருஷத்தை செக் பண்ண 130, புது வருஷம் செக் பண்ண 140. அவர் சொன்ன ஒண்ணுமே இல்லைங்க உங்களுக்கு போங்க. இப்ப டெய்லி பிரஷர் செக் பண்ண வேண்டியதா இருக்குது, ஏன்னா அவ்வளவு பிரஷர் ஏற மாட்டேங்குது. ஆனா ஏறினாலும் பைபிள் சொல்லுது இயலாமையில சொல்லுங்களேன். ஆமா பிரதர் பழனிசாமி, நல்லம்மா முன்னாடி வாமா, கொஞ்சம் குயிக்க வாங்க, நல்லம்மா முன்னாடி வாங்க, சீக்கிரம் கைகளை தட்டி உங்களை வரவேற்பு. வாமா வாமா, இந்த பக்கம் நில்லு சிஸ்டர், நல்லம்மா அப்படி நேரம் நில்லு. இவர் தான் பிரதர் பழனிசாமி, இதுதான் சிஸ்டர் நல்லம்மா. நம்முடைய ஆலயத்துக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. இவர் என்னைக்கோ ஆண்டவரை தேர்ந்தெடுத்தவர், ஆனா ஆண்டவரை விட்டுட்டாரு, மனசில் இருக்கிறாரு. அடுத்த கிறிஸ்மஸ்க்கு வரும்போது நான் எல்லாத்தையும் கேக் கொடுப்பேனே, நமக்கு ஒரு சர்ச் இல்லையேன்னு சொல்லி 2 வருஷமா ஜோம் பண்ணியிருந்திருக்காரு. துபாயில் இருக்கும்போது இயேசு ஏற்றுக்கிட்டாரு. வெஸ்டேஜில் இதில் பெரிய ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃப்ளைட்லாம் போயிட்டு எல்லாம் வந்திருக்காரு. இங்கே லோக்கலில் வந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் நேற்று தான் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, இவர் கூடவே இருக்காங்க, ஜாதகம் சரியில்லை. 1 மாதம் வீட்டை விட்டு வெளியே, ஒரே பக்கத்து, இதுதான் வீடுன்னா அந்த 4 ரோடு சூரம்படி 4 ரோடு வலசுக்கிட்ட ஒரு வீடு. இவர் ரூம் எடுத்து இன்னொருத்தர் கூட தங்கிட்டு இருக்காரு. மனைவி இந்த வீட்டில், அவங்க நேற்று இந்த அம்மா சொல்கிறாங்க, ஜாதகத்தில் சொல்லிட்டாங்களா நீ நல்லா இருக்கணும்னா 2 பேரும் தனியாக இருக்கணும். ஜாதகம் சொல்லிச்சு தனியாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சொல்லு ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஹalleluya. பிரதர் பழனிசாமி, முதல் முறையா நீங்க யூடியூப்ல நீங்க வரீங்க, மக்கள் பார்க்க போறாங்க. ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஆண்டவருடைய வேதத்தை சுமந்துட்டு அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க. நான் சொன்னனே, ஓனர் 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தாங்கன்னு, கையை தட்டி சொல்றாரு, ஐயா நான் 20,000க்கு மேல என்னது இல்லை ஐயா,
என் கையில ஓனர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இது என்னட்டாரியா? இப்ப சொல்லு, உன் நிலைமை 2024 வேற, 2025 வேற. அருமையான சகோதரி நல்லம்மா இதுவரைக்கும் சர்ச்சுக்குள்ள வந்ததுல முதல் முறையா அவங்ககிட்ட நேற்று சொன்னேன். நேற்று அவங்களுக்கு ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் பெரிய ஒரு டெலிவரன்ஸ் தந்தார். சாட்சி சொல்றதுக்கு நேரம் இல்லை. எத்தனையோ நாள் 3-4 மாசம் இந்த காலில் பாதத்தில் ஏதோ கட்டி இருந்திருக்குது. என்னன்னே தெரியல. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் ஜெபம் பண்ணோம், 10 மினிட்ஸ் ஜெபம் பண்ணோம். ஐயோ இப்போ கால் நல்லா இருக்குதுன்ட்டாங்க. இது வரைக்கும் சர்ச்சுக்கு போகல. ஆமென். கல்வாரி மலைக்கு வந்திருக்காங்க. நம்ம கல்வாரி மலையை தேடி வந்துட்டாங்க. இந்த குடும்பத்துக்கு கட்டு தேவன் விடுதலையாக்கிட்டு இருந்தார். இந்த குடும்பத்தினுடைய நிலையை மாற்றிட்டு இருந்தார். உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு ஆளிலேயே சொல்லுங்களேன். இவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கேட்டாங்க. இவங்க வீட்டில் நேற்று இவங்க வீட்டில இருந்து வெளியே வரும்போது, இவங்க கடையிலிருந்து வெளியே வரும்போது 12 மணி. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இரவு 12 மணி. நீங்களாம் தூங்கிட்டு இருப்பீங்க, நான் விழிச்சிட்டு இருக்கிறேன். சார் ஜாமக்காரன் சார், நான் என் ஊழியத்தை யாருக்குமே தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். தன குடும்பத்தை கத்தர் விடுதலை ஆக்குறார். உண்மையா பிரதர் பழனிசாமி வாழ்க்கையில பிரதர் நிலைமை மாத்திட்டார். ஓ சகோதரி நல்லம்மா சிஸ்டர், கவலைப்பட, உன் பையன் பிள்ளை நல்லா இருப்பான். இவங்க அந்த கடைக்கு பிளஸ் பண்ணி பிளஸிங் வாட்டர் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ப்ரேயர் பண்றதுக்கு சர்ச்சு கட்டாய் வரணும்னு 2 பேர் குடும்பமா வந்திருக்காங்க. சார் 1 லட்சத்தை எண்ண முடியாத ஒரு மனுஷன் கையில முதலாளி நம்பி அவர் ஓனர் சொல்றாரா, நீ சம்பளம் போட்டு கொடு அப்படின்றாரா. கை வைத்து விடாமன்னு சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த பழனிசாமிக்கு நல்லம்மாவுக்கு செய்ய ஒரு தேவன் இருக்கான்னா. அப்பா சொல்றாரு, உன் மனைவி வந்து நிப்பா, உன் கணவன் வந்து நிப்பா, உன் பிள்ளை வந்து நிக்குங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். இன்னைக்கு என் லெசன் மாறும், என் விஷன் மாறும், என் பிசினஸ் மாறும், என் வேலை மாறும், என் டேலண்ட் மாறும். 2024 பார்த்த ஃபேஸ் இல்ல. டை போட்டு இளமையாக்க முடியாது. காலில் வியாதி வரலாம். மகனே, அப்பா சொல்றாரு, நேத்து பார்த்தவங்க இல்ல நீங்க மாற்றத்தை பார்ப்பாங்க. நீ கம்பெனிக்கு நாளைக்கு வேலைக்கு போவ, கேட்பாங்க உங்க முகமே பிரைட்டா இருக்குன்னு. என்ன நேத்து பார்த்த அந்த டீம் எம்டி கேட்டாங்க. எம்டி வந்து அந்த குழு சொல்றாங்க, உங்ககிட்ட ஏதோ இருக்குங்க. அவங்க கேட்கறாங்க, சார் உங்ககிட்ட ஏதோ இருக்கு சார், உங்களை பார்த்தா ஏதோ எனக்குள்ள பண்ணுது, சொல்லுங்களேன். உங்களை பார்க்கும்போது ஏதோ நடக்கணும், சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது இயலாமையை மாற்ற, முயலாமையை மாற்ற நடக்காதது உன் மூலமா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. உன் ஃபேஸ பார்க்கும்போது, அதுக்கு தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, இங்க பாரு, நீ கூட இருக்கிற அப்பாவை பார்க்காத, தேராக பார்க்காத, கூட இருக்கிற உன் சகோதரன் லோத்தை பார்க்காத, கூட இருக்கிற பிள்ளையே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காரு சாரால, அவளையும் பார்க்காத. நீ பார்க்கறது நட்சத்திரத்தை, வானத்தை பாரு. ஒரு நட்சத்திரம் எத்தனையோ மடங்கு, நான் கணக்கு போட்டு பார்த்தேன், அதுக்கு கணக்கு அப்புறம் சொல்றேன், எத்தனையோ மடங்கு பெருசா, பூமியை காட்டில 4 மடங்கு, நானும் எவ்வளவு பெருசா, அதையும் போட்டு அளந்துருக்காங்க. அவன் சட்டை பேண்ட் அளக்குற மாதிரி தான் இந்த விஞ்ஞானிகள், வேற வேலையே இல்லை அவங்களுக்கு, எதையாவது அளந்துட்டே இருக்கிறது. பார்த்து அங்க போய் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணது, இருக்கிற பூமிக்கே இடம் இல்லை. நான் நினைச்சு பார்த்தேன், நட்சத்திரத்தை தொங்க விட்டு அதுக்கு பேரை சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் இருக்காருன்னா, உன் பிள்ளைக்கும் பேரை சொல்லுவேன், உனக்கு உன் பிள்ளைக்கும் நான் பேரை சொல்லுவேன். நட்சத்திரத்துக்கே பேரை வச்சேன்னா உனக்கு ஒரு பேரை வைப்பேன். இனி உன் பேர் ஆபிரகாம் இல்ல, உன் பேரு ஆபிரகாம. நீ பார்க்கறத பூமி,
மண்ணல பாரு, மண்ணல பாரு, இந்த மண்ணை பாரு. டேய், இந்த மண்ணை தூள் எடுத்துக்க. இப்ப நீ இந்த தூள்ல என்னங்கிறாரு சாமி, இந்த மண்ணு தூள். சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயாவா. ஆண்டவரே கிருபைதாங்க ஆண்டவரே. மணலை எண்ணு. அந்த எண்ணும் போது எத்தனை பிள்ளை இருக்குன்னு சொல்லுங்க. அவன் 1 2 3 4 1 2 3 கணக்குல அவன் மிஸ்டேக் பண்ணிட்டான். ஏன்னா ஆண்டவர் நம்ம போடுற கணக்கை மிஸ்டேக் பண்ணிடுவார். நம்ம போடுற கணக்கு மிஸ்டேக், அவர் போட்ட கணக்கு. மேக்ஸுக்கு இவ்வளவுதான் வரும், இந்த மாசம் சம்பளம் இவ்வளவுதான் வருங்கிற கணக்கை விட்டு அப்பா சொல்றாரு டேலண்ட மாத்திடுறேன். உன் எண்ணத்துல உருவானதெல்லாம் விட்டு இப்ப என் எண்ணம் உள்ள வந்துருச்சு, என் சிப்பு உள்ள போட்டேன். இந்த வாரத்தில் பெற்றுக்கொள். காற்றை காண மாட்டேன், கண்டிராத மழைய கண்டிராத நான் நிரப்புவேன், நிரப்புவேன். சொல்லுங்களேன், கண்டிராத கண்டிராத அறிவை உன் மண்டையில் நிரப்புறேன். பிரெயின் ஓபன் ஆகுது. உலகத்தனுக்கு 7ஆம் அறிவு ஏறுதான். 7 சென்ஸ் தான். இருக்க 6 சென்ஸ் உனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, 7 சென்ஸ் வேற வேலை செய்தான். சார் நீ போறது ஏஐ, நான் போறது ஜேஇஎஸ்யூஎஸ். பத்துல நீ போறது ஏஐ, நான் போறது ஜேஇஎஸ்யூஎஸ். சொல்லு, நீ போறது பைத்தான. கம்ப்யூட்டர்ல என்னன்னு கேக்குறியா? பைத்தான்ல ஒரு என்னமா இருக்குது கோடிங், அதுக்கு பேரு பைத்தான் வச்சிருக்கான். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவன் பாருங்க, பைத்தான் அதுக்கு வச்சிருக்கான். அவனுக்கே தெரியும் இது பைத்தான். அந்த பைத்தானவே நம்புறது. கூகுள் மேப்பை போட்டா பைத்தானு, கூகுள் ஆப் போட்டா பைத்தானு. நீ எந்த ஊருக்கு போறியோ பைத்தான் தான் உனக்கு கொண்டு போகுது. இப்ப சொல்லு, இயேசுவை கொண்டு வந்தது பைத்தான்ல, இயேசுவை கொண்டு வந்து நட்சத்திரம். நட்சத்திரம் புதிய எதுக்கு நட்சத்திரம் கொண்டு வந்தாருன்னா, ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஏய் பணத்தை பாடுறா, என்ன கூடுமா முடியல, மணலை எடுறா என்ன. இப்ப சொல்லுங்க, என் பணத்தை என்னன்னு நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஐயோ ஆமா, நல்லா ரிசீவ் பண்ற வல்லமை இறங்கணும். ஏன்னா பாத்திரம் அறிஞ்சுதான் பிச்சை போடணுமா? பிச்சைக்காரனுக்கே பாத்திரத்தை பார்த்து தான் போடுவோமா? என் பிச்சை கரெக்டா எடுக்கணும். அப்பா நீங்க கரெக்டான ஆளுக்கு கொடுங்க ஆண்டவரே, நல்ல நேரத்தில் போட்டுருங்க ஆண்டவரே. இது முள்ளுள்ள இடத்துல வேண்டாம் ஆண்டவரே, கச்சாடி இடத்துல வேண்டாம். ஓ இறுதிய கடினமானவங்க வசனம் போகாது. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, என்ன நீ இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணலாமா? 2025 அப்பா அவளுக்கெல்லாம் இருக்குது, எனக்கு இல்லை. அவனுக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. அவனுக்கெல்லாம் மார்க் கிடைக்குது, எனக்கு நடக்கல. எனக்கு படிப்பே வரமாட்டேது. நிறுத்து, பூட்ட போடு வாய்க்கு, தெச்சிரு. இன்னைக்கு சொல்லு, அப்பா அவனுக்கு நடக்குது, இவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்றத நான் நிறுத்திடுறேன். நான் போறேன், அவ்வளவுதான். நான் போய் உட்கார போறேன், அவ்வளவுதான். என் டியூட்டரு, என் ப்ரொஃபஸரு, என் டீச்சரு, என் கைடு யார் நிக்கிறாங்க பாக்கல, அவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறீங்க. இப்படியே சொல்லிட்டே இருங்க, நான் ப்ரமோட் ஆயிட்டே இருக்கிறேன். இப்படி ப்ரமோட் பண்றவரை அவன் பின்னாடி பார்க்காம முன்னாடி இருக்கிற இந்த பந்து என்ன சொல்றது ஹிந்திலேயே வருது பத்தியா, இந்த குரங்க பார்த்துட்டு எப்பவுமே உன்னால முடியுமா, நீ பாஸ் ஆயிருக்கியா, உனக்கு தான் முடியாதே, உன்னால தான் முடியாதே, நீ எதுக்கு வந்த, உன் ஃபெயிலியர் சொல்றதெல்லாம் குரங்கு. குரங்குகளெல்லாம் இல்லையா சொல்லுமா? இல்லையா? சோத்திராண்டவரே, குரங்கெல்லாம் இல்லையா சொல்லலாமா? தெளிவான ஆளா இருக்கீங்கம்மா, இல்லையா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நெகட்டிவா பேசுறது குரங்கு, மங்கி. மங்கி ஏஐ ஒரு மங்கி தான். அதவே நீ நம்புறேனா, அதே முட்டாள் சொல்றதே நம்புறேனா, அது ஹேக் ஆகலாம். சொல்ல ஏஐ ஹேக் பண்ணலாம். நீங்க சொல்றேன், இந்த பிஐபிஎல்இ எவனால ஹேக் பண்ண முடியாது. பிஐபிஎல்இ சொல் சொல். ஐயோ அதுதானா இது? நீ அதுதானா சொல்ல, பார்த்து போது சொல்லு. பிஐபிஎல்இ என்னது சொல்ல, என்னது? இது ஹேக் பண்ண முடியாது. இந்த மேப்பை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க,
கொலம்பஸ் என்ன கண்டுபிடிச்சாரா? இந்தியாவை. கொலம்பஸ் எதை கண்டுபிடிச்சாரு? கொலம்பஸ் என்ன கண்டுபிடிச்சாரு? அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. ஆனா இந்த பைபிளை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? இந்த பைபிள் கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? அட சொல்ல, எதுக்குமே பயப்படக்கூடாது. இந்த பைபிளை கண்டுபிடிச்ச யாருப்பா? சார் நான் சார். ஐயோ நான் சார். இந்த வேதம் மட்டும் எனக்கு கிடையாது இருந்தா எங்கேயோ அழிந்திருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டுக்கார பாடுவார். என் கூட ஆண்டவர் வராம இருந்தா, நீர் என்னை தேடி வராதிருந்தால் எங்கேயோ அழிந்திருப்பேன். பாட்டு சத்ரம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பைபிள் மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்தா, அம்மா நம்ம கையில தட்டு. சிஸ்டர் நல்லம்மா கையை தட்டுங்களேன். இந்த பைபிள் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டார் துபாயில. சர்ச்சை 2 வருஷமா தேடிட்டு இருந்திருக்காரு. சர்ச்சா இல்ல ஈரோட்ல. ஆனா தேவன் அவருக்குள்ள அடுத்த கிறிஸ்துமஸுக்கு கேக்கு யாரை வச்சு கொடுப்பேன்னு தெரியல, இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு பார்த்தவங்களுக்காக கொடுத்துருக்காரு. இப்போ அவருடைய ஊர்ல அவருடைய இடத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அமராவதி நகர்ல அவர் சொல்றாரு, அந்த அம்மா நல்ல அம்மா சொல்லுது, எப்பா அவர் நீ அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் இந்த 3 மாசம் நிறைய மாறிட்டேன். அவர் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கடைக்கு வந்து ஜெபம் சொல்லு. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். நல்ல வார்த்தைங்க. மேற்கு கிழக்கும் வடக்கு தெற்கும் பரம்பு வாயென்றீரே, சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. பூமியை கூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. மீண்டும் மேற்கு கிழக்கும் வடக்கு தெற்கும் பரம்பு வாயென்றீரே, பூமியின் கூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க அப்படியே திரும்புங்க எல்லாருமே. அப்படியே சும்மா லைட் அப்படியே உங்க திரும்ப சொன்ன தமிழ்ல புரியுது. போதும், ஒரு சேர் மட்டும் தான் காலியா இருக்கு. அப்பா சொன்னாரு 2025 பள்ளம் பள்ளம் பள்ளம். ஏன்னா போன வருஷம் உயிர் தேர்தல் இந்த வருஷம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, திரும்ப நான் என்ன செய்வேன் பண்ணிட்டாரா? அப்ப டைமுக்கு வந்து நிக்கணும். செத்தவனாவும் வந்து உட்காராத, செத்து போன மாதிரியே வந்து உட்காந்துக்க. மிஸ் ஆயிடுச்சு, வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு சொல்றேன், அவர் சொன்னதை செய்யும் அளவும் அந்த அம்மாவுக்கு இந்த பைபிள் கிடைச்சிருச்சு. அவங்க சொல்றாங்க, ஐயா என் புருஷனும் நானும் பிரிஞ்சு 1 மாசம் அந்த பாவம் தனியா சாப்பாடு இல்லாம தனியா இருந்தார். அவர் சொல்றாரு, நான் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. அவருடைய கண்ணீர் என்னை ரொம்ப தொட்டுச்சு. அவர் சொன்னதை செஞ்சிட்டார். போனோம் இந்த முந்தின கிறிஸ்துமஸ் கேக்கு கொடுக்கறதுக்கு யார் மூலமா கொடுக்கன்னு தெரியல. இந்த வருஷம் 3 மாசத்துக்கு முன்னாடி, ஐயோ கிறிஸ்துமஸ் இருக்குது, மக்களுக்கு இயேசு பத்தி சொல்லி கேக்கு கொடுக்கணுமே, எனக்கு ஒரு ஆலயம் இல்லையே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. அது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. எவ்வளவுதான் சந்தோஷமா. கர்த்தர் நல்லவர்.
இல்லாததை, கண்டிராததை. பைபிள் சொல்லுது, காற்றையும் காண மாட்டேன். மனுஷன் பார்ப்பது காற்று, மனுஷன் பார்ப்பது மழை, காணலையே. ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நீ காற்றை பார்க்காத, மழையை பார்க்காத, வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு. 1 2 3 என்னைக்கு என்றையோ அந்த மாதிரி பெருகொண்டார். பூமியை பாரு, மணலை எடு, எண்ணு. இப்ப குழந்தை இல்லைன்னு இருக்கிற இத்தனை சந்ததி உனக்கு பெருகொண்டாரு. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த பேலன்ஸை செக் பண்றதெல்லாம் நிறுத்துங்க. கூகுள் பேல பானா ஹிஸ்டரி செக் பண்றது, பேலன்ஸ் செக் பண்றது நிறுத்து. வருதா வருது, போகுதா போட்டு, மேல இருந்து வந்துட்டு சொல்ல. 20 ரூபா நோட்டு தான் இருக்கும், ஆனா பெருசா பர்ஸ் வச்சிருப்போம், ஆனா 20 ரூபா நோட்டா தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த பர்ஸ் வீக்கமா இருக்கும், அதுக்கு ஒரு பந்தா. ஏடிஎம்ல வெறும் 599 ரூபா இருக்கும், அதுக்கு ஒரு பந்தா. 4 ஏடிஎம். என்னது நிறுத்து. ஐயோ, இந்த வாரம் சம்பளம் வந்துச்சுன்னா வட்டி கட்டுறேன்னு நிறுத்து. அப்பா சொல்றாரு, காண மாட்டேன், ஆனா நிரப்புவேன், நிரப்புவேன். கொஞ்சம் சிரிச்சு, கொஞ்சம் அப்படி புன்னகையோட, போதும். போன வருஷம் நீ அழுத, இந்த வருஷம் அழுக கூடாது. அழுத, இன்னும் அழுக மாட்டேன். இப்போ சுகம், நிரம்பும், பலன். அரிசி டப்பாவே பார்த்துட்டு கூடாது, டப்பா காலியா தான் இருக்கும், ஆனா வரும். ஐயோ செமஸ்டர் ஃபீஸ் வரும்ல, ஐயோ இந்த மாசம் சம்பளம் வரும். ஃபோன் பண்ணி எப்ப கொடுப்பீங்க, எப்ப கொடுப்பீங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ப மாட்டீங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதர் எனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க, ஐயா சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு நான் காணிக்கை கொடுத்து ஜோம் பண்ணி நான் கிளம்பணும். அவர் எனக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. நான் அங்கே வண்டியை தூக்கிட்டு வரக்குள்ள அவர் உங்க வந்துட்டாரு, வாசலில் வெயிட் பண்ணுறாரு. அப்போ என் மனசில் சொல்லுங்க, இவ்வளோ நாள் காணிக்கை உனக்கு வருமானு சொல்லி நீ வெயிட் பண்ண, இனி காணிக்கை உனக்கு வெயிட் பண்ணும். பணம் எனக்கு வெயிட் பண்ணும். நம்பல இல்ல, கிடைக்காது. நம்புற இல்ல, நம்புறவங்க வரும். காண மாட்டேன், ஆனா இதை கண்டுட்டேன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம், ஒரு பொக்கிஷம். சொல்லுங்க, கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். என் ரட்சகர் இயேசுதான், என் ராஜா இயேசுதான், என் ரட்சகர். சொல்லு சொல்லு, இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே. சொல்லு, ஓஹோ, இது உண்மையும் தானே. சொல்லுங்க, ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மையும் தானே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, புதையல் வேணுமா? ஐயோ, எப்படி உட்கார்ந்துருக்க பாரு. புதையல் வேணுமான்னு, புதையல் வேணுமா? ரம்மி விளையாண்டா புதையல் வராது. கம்பி எண்ணலாம், 1 2 3 3 2 1. இது ரம்மி விளையாண்டா. இருளில் இருக்கிறத வெளிச்சத்தை கொண்டு வந்தாரு. இருளுக்குள்ள இருந்த என்ன, இந்த வார்த்தை என்ன கொண்டு வந்துருச்சு. ரலிலே சொல்லுங்களேன், ஆமா ஆமா, ரலிலே சொல்லுங்களேன். அப்போ நீங்க இன்னும் விசுவாசத்தில் இல்லாதனால தான் இந்த புதையல் இன்னும் வராமல் இருக்குது. நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே பழையவைகள் எல்லாம்
நிஜமாவா? நிஜமாவா? பைபிள் சொல்லுது லூக்கா 13:5. அப்படி எல்லாம் என்றால் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க மனம் திரும்பாம போயிட்டீங்கன்னா எப்படிங்க? எப்படின்னு கரெக்டா வாசிங்க. எப்படி? அதுதான் பாயிண்ட். நீ மனம் திரும்பினா என்ன பிளான் பண்ணலாம்? ஹலோ, போதும். அந்த வசனத்தை எழுதுனதெல்லாம் போதும். என்ன பாருங்க, பைபிள் சொல்லுது 2024 நைட்டு பேச சொன்னாரு. 2025 வந்திருக்கீங்க. நீ மட்டும் மனம் திரும்பினா எல்லாமே கெட்டு போயிடும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஐயா, எனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாம இருக்குது, என்ன தாங்க ஆண்டவரே சொல்ல வைங்க. எப்படி அம்மா? நடக்காது நடக்குமா? கிடைக்காது கிடைக்குமா? அதுக்கு என்ன வேணுமா? அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்ல? நம்ம 2 காலில் வச்சிருக்கோம். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சிருக்கோம். ஒன்னா நீ திருடனாரு இல்ல நல்லவனா இரு. திருடமா இருந்த நல்லவனா இருக்கிற போதும். 2025 நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பணும். மனம் திரும்பிட்டீனா கண்டிராத, கேட்டிராத, சிந்திக்கும் இருதயத்தில் தோன்றிராத ஒன்னா நீ தேவனை ஆராதி, இல்லை நீ பாகால ஆராதி. நீ பாகால ஆராதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாகாலு தான் உங்க குடும்பத்தில் இருக்கும். ஆண்டவர் ஏமாத்தாது. என்ன நினைக்கிறேன்னா, சர்ச்சுக்கும் போய் ஆண்டவரையும் பிரியப்படுத்திடணும், ஆனா மனைவி சொல்றதையும் கேட்டுட்டு அவளையும் கொஞ்சம் பிரியப்படுத்திடணும். ஏன்னா அவன் மனைவி இல்லை. தீர்மானம் வரும். நீ மனம் திரும்பினா உன் மனைவியை நான் ஆசீர்வதிப்பேன். நீ என்ன நினைக்கிறேன்னா, சர்ச்சுக்கு வந்து இங்க ஜெபிக்கிற ஜெபம் ஓகே, வீட்டுக்கு போனா அவர் சொல்றதையும் கேட்கணும்ல. கேளு. உன் நல்ல நடக்கையினால உன் கணவனை நீ ஆதாயப்படுத்த முடியும். பைபிள் சொல்லுது நல்ல நடக்க. நல்ல நடக்க மனைவி ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அவர் இயேசு பத்தி இன்னும் சொல்லவே இல்லை, ஆனா ஃபேமிலிக்கே தெரியும். தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம சொன்ன சாட்சியை திரும்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் 2025 கேலண்டர் நேற்று அவங்க வீட்டுக்கு கொடுக்குறேன். அது நீ என்ன போட்டிருக்கு மேல வாசிங்கள. மேல இந்த வார்த்தையை நான் மேல மாட்டினோன்னே கீழே எல்லாம் இருக்கீங்களா? கீழே எல்லாம் அவங்க கும்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க வேற எங்கேயுமே வேண்டாம், கரெக்டாக அதுக்கு மேலே மாட்டுங்க. நான் படுத்து எந்திரிக்கும் போது என் கண்ணில் அதை படணும். ஏன்னு கேட்டேன். என் கணவனுக்கு ஒரு அவங்களுக்கு சொல்ல தெரியல, கோல்னு சொல்ல தெரியல. என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு வேர்டு சொன்னீங்க, மறந்துருச்சு. என் கணவனுக்கு ஒரு கோல் என்னன்னு கேட்டேன். அடுத்த வாரம் அந்த சாட்டை கொண்டு வரீங்க மிஸ்டர் பழனிசாமி. பெரிய சாட்டு 2025. இந்த பக்கம் பெரிய சூப்பர் அழகான ஒரு ஆடிக்காரை விட ரொம்ப ஹை லெவல், எந்த கார் உங்களுக்கு பிடிக்குமோ, ரோல்ஸ் ராயாப்பா அந்த மாதிரி காரை ஒட்டியிருக்காரு. இந்த பக்கம் ஒரு அழகான பில்டிங். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பில்டிங் போட்டோ ஒட்டியிருக்காரு. அது கீழே என்னப்பா ஒட்டிருக்கீங்க? அம்மா நீங்களே சொல்லுங்க, என்ன ஒட்டியிருக்காரு வேற? சரி, அடுத்த வாரம் கொண்டு வருவார். இதெல்லாம் ஒட்டிட்டு 2025 போட்டிருக்காரு. கோல்னு எழுதி இது நடக்கும்னு போட்டிருக்காரு. நான் இந்த கேலண்டர் கொண்டு போய் மாட்டுறேன். அவர் மறந்துட்டாரு. அந்த அம்மா சொல்றாங்க தெரியுமா? இந்த அம்மா சொல்றாங்க, என் கணவன் அதை ஒட்டி இப்பதாங்க அவர் பிரிச்சு வச்சாரு முந்தானத்து. இத பார்த்து பார்த்து சொல்றாரு 2025 நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே இருக்கீங்களா? இயேசு உங்களுக்கு தெரியாது. இந்த கேலண்டர் உள்ள போனோன்னு, சார்
என் வீட்டுக்காரர் எப்பவுமே இந்த 2025 நாம நல்லா இருப்போம்னு இதை பாருங்க சார், இன்னைக்கு தான் பிரிச்சான்னு அது போட்டோ அந்த சார்ட் பெருசா அது காட்டுறாரு என்கிட்ட. நான் அதை பார்த்துட்டு சொன்னேன், ஆண்டவர் எவ்வளவு நல்ல. ஏன்னா 2024 போயிருக்கலாமே, ஆனா 25 அவர் கோல. உங்க கோல் என்ன? சாப்பிடுறது, தூங்குறது, இதான் பைபிள் சொல்லுது. இன்னொரு முறை வாசிங்க. அப்படி என்னவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அம்மா ஏதா புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். இப்ப புரிஞ்சதுன்னா என்ன செய்யணும் நீங்க? ஐயோ பேசாத அந்த ஆத்துமாக்களை என்ன செய்ய? யாரு கரெக்டா வாசம் என்ன போட்டிருக்கு? இதுக்கு நேர் ஆப்போசிட் சொல்லுங்க. அதையே திருப்பி சொல்லுங்களேன். மனம் திரும்புவேன் என்றால் அதை வாசிச்சு சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே நல்லா இருப்பாங்க. கெடுதலுக்கு நேர ஆப்போசிட். இப்ப நம்ம இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? 2024 என் மனைவி எனக்கு கோஆபரேட் பண்ணல, என் கணவன் எனக்கு கோஆபரேட் பண்ணல, சுப் ரஹோ, பந்த் கரோ, போதும் நிறுத்து. என் பையன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை, எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? பைபிள் சொல்லுது, நான் மனம் திரும்புவேன் என்றால் என் வீடு, சத்தமா சொல்லுங்க, என் வீடு, அத சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் அப்புறம் வாங்கிக்கலாம். அது நீ நல்லாக அப்புறம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ நல்லவனா மாறு. ஆமா வரமாட்டேங்குது, ஒன்னும் வராது, நல்லவங்கிட்ட தான் போகும். பைபிள் சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே பிதா ஒருவரை தவிர. அப்ப பிதா நல்லவர்னா இப்ப என்னை தேடுகிறதும் என்ன செய்யணும்னு விரும்புறாரு. நான் எங்கேயோ அங்க நீ இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா இப்ப சொல்றாரு, நீ நல்லா இருந்தா என் வீடு நல்லா இருக்கும். சொல்ல, நான் நல்லா இருந்தா என் கல்லூரி நல்லா இருக்கும். நான் நல்லா இருந்தா என் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட இருக்க நல்லா இருப்பாங்க. நான் நல்லா இருந்தேன்னா என் கூட வேலை செய்யறவங்க நல்லா இருப்பாங்க. நான் நல்லா இருந்தேன்னா என் சுத்தில இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. இப்ப நல்லா இருக்க வேண்டியது யாரு? சொல்ல, இந்த ஆள் சரியா இல்லைங்கய்யா. ஒட்டுனா பிரிஞ்சிரும். கிளிப் போட்டுக்க. என் புருஷனாலதான் கிளிப்பு, என் பையனாலதான். ஐயோ எல்லாம் நீதிமான்கள் உட்கார்ந்து நிக்கிறத பாரு. சொல்ல, ஏன் நான் மனம் திரும்புவேன் என்றால் எல்லாரும் மனம் திரும்புவார்கள். நான் மனம் திரும்புவேன் என்றால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. வார்த்தை எனக்கு. நீ மனம் திரும்பாம போனா எல்லாரும் சொல்லுங்கப்பா அப்படியே. இப்பதான் அப்பா சொல்றாரு, 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவர் ஒரு உண்மையை சொன்னாரு, ஆண்டவரே, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஓ காணவில்லை. கனெக்ஷன் நம்ம வேடோட. ஓ எங்கிருந்து எங்க கனெக்ட் முடியல. சொல்லுயா, வீட்டுல எதுவுமே காணல தானே, மரத்தை தேடுறாரா. மரத்துல கனி இருந்தாதான் காணும். ஐயோ என் ஆண்டவர் வந்து என்னை தேடுறது. என்னை தேடி இயேசு வந்தா, எந்த வாழ்வை மாற்றி விட்டா. உன்னை தேடி இயேசு வந்தா, மாத்திட்டாரா? ஹல்லேலூயா. நான் பாடுவேன், ஆடி பாடி. பைபிள் சொல்லுது, என்னை தேடி இயேசு வந்தாரா. எப்படி?
ஆண்டவர் வீட்டுக்கு வந்தாருன்னு எதுக்கு வராருமா? ஐயோ பரிசுத்தவான்களே, என்ன வாசிங்க? என்னது சொல்? எதை தேடி? கனி இருக்கான்னு பாக்குறாரு, அன்பு உள்ள இருக்கான்னு பாக்குறாரு, சந்தோஷம் உள்ள இருக்கான்னு பாக்குறாரு, சமாதானம் உள்ள இருக்கான்னு பாக்குறாரு, இச்சை அடக்கம் உள்ள இருக்கான்னு பாக்குறாரு. உள்ள வரும்போதே உள்ள நல்ல சோஃபா போட்டிருக்காளே அப்படின்னு உட்கார மாட்டாரு. ஆண்டவர் உள்ள பாப்பாரு, பெட்டை பாப்பாரு, எப்படி வச்சிருக்க, ஹாலை பாப்பாரு, எப்படி இருக்க, கிச்சன் பாப்பாரு, ஹாய் ஃப்ரிட்ஜ் எப்படி எல்லாம் வச்சிருக்க, ஐயோ வாஷிங் மிஷின் பிள்ளை பாவம் கஷ்டப்பட்ட வாஷிங், இதெல்லாம் பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்க வீட்டை தேடி வர்றது உங்க வீட்டுக்குள்ள பொருளை பார்க்க வரல, எனக்குள்ள அன்பு இருக்கா, என் பிள்ளைக்குள்ள என் சந்தோஷம் இருக்கா, ஐயா என் பிள்ளைக்குள்ள இச்சை அடக்கம் இருக்கா, அடக்கம் வாய்க்கு இருக்கான்னு பாப்பாரு. உள்ள வரும்போது தேடும்போது கனியை தேடினாரா? அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷம் டைம்? 3 வருஷம். உங்களை வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? ரட்சிப்பா அது எங்க கிடைக்கும்? ஞானசாரம் எடுத்து தானே, அப்படியே தானே இருக்க, மாற்றம் ஒண்ணும் இல்ல. ஒரே மாற்றம், சர்ச்சுக்கு வராதான் மட்டும். ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் உன்னை தேடி வந்தேன், எப்படி இல்ல உங்ககிட்ட கனி இல்லையாப்பா. மரம் நிழலை கொடுக்கும், மரம் நிழல் கொடுக்கும். நிழல் என்பது பணம், கனி என்பது வாழ்க்கை ஜீவியம். உன் வீட்டுல பணம் இருக்கு, ஃப்ரூட் இல்ல. ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவரே, நான் அன்பை தேடி நீங்க வந்தீங்க, எங்கிட்ட அன்பு இல்லாம இருக்கிறனே. பாருங்க பைபிள் என்ன சொல்லுது, சீக்கிரம் வாசிங்க. இது என்ன செய்திரு? வெட்டி போடு, வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். நிலத்தையும் என்ன கெடுக்கிறதா? ஏன் கெடுக்கிறது? நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன் ஐயா, ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் என்ன செய்வேன்? கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும். ஹலோ, ஆண்டவர் என்னைக்கோ வெட்டி போட்டிருப்பாரு. பிதாவாகி தேவன் வீட்டுக்கு வரும்போது குமாரனாகி இயேசு அவர் அந்த தோட்டக்காரர். உங்க வீட்டில் என்னைக்கோ இந்த மரம் விழுந்திருக்க வேண்டியது. ஆனா ஆண்டவர் டைம் கிரேஸ் கொடுத்துட்டாரு. என்ன கிரேஸ் கொடுத்தாருன்னா, இந்த வருஷமும் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷமும் இது படிக்கட்டும், இந்த வருஷமே இருக்கட்டும். நான் கொத்தி நல்லா எரி போடுவேன். எந்த இடத்துல கொத்துறமோ கனெக்ஷன் பண்றாரு, எந்த இடத்துல வெட்டுறமோ அந்த இடத்துல சத்தமா. எதுனால? வருஷம் வாக்குத்தத்தம் ஐயா, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? தண்ணீர் வெட்டு கொத்து. ஹalleluya, ஹalleluya. இவ்வளவு நல்ல வார்த்தை. ஒரு வருஷம் கிரேட் டைம் கேட்டிருக்காரு. இயேசு தோட்டக்காரர், வெட்ட வந்த ஒரு பிதா. ஆண்டவர் என்னைக்கும் நம்மளை வெட்டி இருப்பாரு, என்னைக்கும் நம்மளை ஷார்ப் பண்ணி வெட்டி இருப்பாரு. பிரதர் இன்னைக்கு வெட்டாம இருக்காருன்னா வேற ஒன்றும் காரணம் இல்லை, நீ கனி கொடுக்கணும். சிஸ்டர், என்ன கனி கொடுக்கணுமா? வாசிங்க கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம்,
நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. கைவர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கு? ஆண்டவரே, காற்றையும் காண மாட்டீர்கள். வாசிங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர், உங்க தோட்டம் தண்ணீரால் நிரப்பப்படும். உங்கள் வீடு தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீர் தான் தேவனுடைய ஆசீர்வாதம். நீ கனி கொடுக்க வேண்டும் என்றால் தேவ ஆசீர்வாதம் இருக்கணும். தேவ ஆசீர்வாதம் வந்தாதான் நீங்க கனி கொடுப்பீங்க. இன்னைக்கு தோட்டத்துக்காரனை பார்த்து ஆமேன் முதலாளி சொல்ற, நீ வெட்டி போடுப்பா, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த ஒரு வருஷம் டைம் கொடுங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ காணும் தேசம் உனக்கு தருவேன். கண்டிராத ஆசீர்வாதம். இதுவரைக்கும் கனியே பார்க்கல, அதனால ஆசீர்வாதத்தை பார்க்கல. இன்னைக்கு சொல்லுங்க, நான் மனம் திரும்பாவிட்டால் எல்லாரும் கெட்டு போவாங்கன்னு போட்டிருக்கு. நீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நீங்க நான் மனம் திரும்புவேன் ஆண்டவரே, என் வீட்டை நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு வரப்போகிறார். இந்த மரத்துல கனியை பறித்து கொண்டு போக போகிறார். இந்த மரம் தான் உலகம், கனிதான் நாம். இந்த மரத்தில் வாழ்கிற நாம் நமக்குள்ள அந்த கனி இல்லாத வாழ்க்கையா இருந்தால் ஆண்டவர் கொண்டு போக முடியாது. ஆயத்தமா இருக்கீங்களா? இயேசு வரும்போது எத்தனை பேர் இந்த குடும்பத்திலிருந்து நீங்க போவீங்க? நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து வருஷம் எவ்வளவு ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு, இன்னும் கனி இல்லை. 3 வருஷம் ஆச்சு, ஜெபம் இல்ல. 3 வருஷம் ஆச்சு, ஆராதனை இல்ல. 3 வருஷம் ஆச்சு, ஓய்வு நாள் இல்ல. 3 வருஷம் ஆச்சு, பரிசுத்தம் இல்ல. 3 வருஷம் ஆச்சு, விசுவாசம் இல்ல. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எழுமி நிற்போம், கண்களை அடைப்போம். இன்னைக்கு கேட்ட வார்த்தைக்கு முன்பாக நாமே ஒப்பு கொடுப்போமா? யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். ப்ளீஸ் கண்ணை முடிக்கீங்க. உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜெபம் செய்வோம். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, எங்க நல்ல ஆண்டவரே, நன்மையான மதிய வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய முதல் ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தர் கிருபையாய் பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே சுதந்திரத்துக் கொள்வதற்கு எங்களுடைய சபைகளிலும் சரி, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எங்கள் தொழில்களிலும் சரி ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கு தண்ணி நிரப்பப்படும் என்ற வேத சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஆண்டவரே, நாங்கள் கொத்தி போட வேண்டியதை கொத்தி போட வேண்டும், நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று வேத சத்தியத்தை எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபைகளுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்தீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் வந்து பார்க்கிற பொழுது, எஜமானன் வந்து பார்க்கிற பொழுது ஆண்டவரே, கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக, கனி கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சமாக எங்களை மாற்றப்படும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்கள் திருச்சபைகளிலும் எங்கள் வீடுகளிலும் தந்தருளும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் எங்கள் குடும்பங்களுக்கு நிரப்பப்படுவதாக, எங்கள் வீடுகளுக்குள்ள நிரப்பப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் ஆண்டவர் வெட்டி போடாதபடிக்கு எங்கள் திருச்சபை, எங்கள் குடும்பங்களை வளர்த்த கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி வாழ உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.